முதுமைக்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக நாம் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும், பிறரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற இன்பமும் துன்பமும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. எனக்கு இப்போ 98 வயது ஆகிறது. அதனால் நான் முதுமைக்கு என்னை எப்படி தயார் செய்து கொண்டேன் என்று கேள்வி வருகிறது. உண்மையை சொல்லப்போனால் நான் முதுமையை பற்றி சிந்தித்ததும் இல்லை, அதற்கு எப்படி என்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியதும் இல்லை. இதுதான் உண்மை. ஆனால் ஒன்றை சிந்தித்திருக்கிறேன். நான் அரசு பதவியில் இருந்த காரணத்தினால ஓய்வு பெறும் பொழுது அந்த ஓய்வு பெறுகின்ற காலத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி சிந்தித்திருக்கிறேன். ஏன்னு கேட்டால், ஓய்வு பெற்ற பலரை நான் பதவியில் இருந்த பொழுது பார்த்திருக்கிறேன். அவர்கள் சோர்ந்து, அவர்கள் வாழ்க்கையின் பல கஷ்டங்கள் மாதிரி அவர்கள் தோன்றி, அந்த ஓய்வு பெற்ற நிலையில் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. பதவியில் இருந்த காலத்தில் அனுபவித்த சுகங்கள், அனுபவித்த அந்தஸ்துகள், அனுபவித்த செல்வாக்குகள், இவைகளையெல்லாம் இழந்து விட்டது போன்ற ஒரு மனபாவத்துடன் அவர்கள் சோர்ந்து இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அந்த ஓய்வு பெறும் காலத்தை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் இருந்தேன். அது ஓரளவு முதுமைக்கு என்னை பயன்படுத்துவதற்கும் பயன்பட்டது. ஏன்னா ஓய்வு பெறுகின்ற பொழுது நாம் முதியமை அடைந்து விடுகிறோம். எனவே ஓய்வு பெறுகின்ற பொழுது எப்படி வாழ வேண்டும், பல புத்தகங்களை படித்தேன், பல அறிஞர்களுடைய வாழ்க்கையை படித்தேன். ஆனால் ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்பதில் ஒரே ஒரு வரி அது என்னை கவர்ந்தது. திருக்குறள் மாதிரி அது ஒரு வரி தான். அதில் என்ன எழுதியிருந்தார்கள்? வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. கோ எக்ஸிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரு இன்ப உணர்ச்சியும் துன்ப உணர்ச்சியும் ஒரே செகண்டில் இருக்காது. ஒரு 2 நிமிஷம் இப்போ சந்தோஷமாக இருக்கலாம், 2 நிமிஷம் கழித்து துன்பம் வரலாம். ஆனால் ஒரே நேரத்தில் இன்பமும் துன்பமும் ஒன்றாக இருக்காது. ஆனால் இது ஓய்வு பெறுகின்ற பொழுது இரண்டும் ஒன்றாக இருக்கிறது. உலகத்திலேயே இந்த இன்பமும் துன்பமும் ஒரே நேரத்தில் ஒன்றாக இருப்பது ஓய்வு பெறுகின்ற நேரத்தில் தான். எப்படி ஒன்றாக இருக்கிறது? நான் ஓய்வு பெறப் போகிறேன் என்பதில் மிக மிக வருத்தமடைகிறேன். இது துன்ப நிகழ்ச்சி. ஆனால் நான் ஓய்வு பெறுவதில் மற்றவர்கள் துன்பமடைகிறார்கள், மற்றவர்கள் வருத்தமடைகிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் பெரிய தத்துவம் அடங்கி இருக்கிறது. நான் ஓய்வு பெறப்போவதில் துன்பமடைகிறேன், ஆனால் நான் ஓய்வு பெறப் போகிறேனே என்று மற்றவர்கள் வருத்தப்படுகிறார்களே அதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டிய உறவு முறை, அந்த உறவு முறையினால் வருகிற இன்பம், அதனால் வருகிற மன நிம்மதி, இவைகளை நாம் தெரிந்து கொண்டோம். மற்றவர்கள் நாம் ஓய்வு பெறுவதில் வருத்தமடைகிறார்கள் என்று சொன்னால், நாம் நேர்மையாக வாழ்ந்திருந்தால், நாம் பிறருக்கு உதவிகரமாக வாழ்ந்திருந்தால், நாம் அவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு வாழ்ந்திருந்தால் அவர்கள் நாம் ஓய்வு பெறும்பொழுது வருத்தமடைவார்கள். எனவே நம்முடைய மனதை பிறர் நலனில் ஒன்றாக இணைத்து இன்று முதல் வாழ வேண்டும் என்ற அந்த மனநிலை மாற்றம் எனக்கு ஓய்வு நிலையை பயன்படுத்துவது உபயோகப்பட்டது. அதுதான் முதிய நிலைக்கு பயன்படுவதாக அமையும். ஒரு மனநிலையில் நாம் விருப்பு வெறுப்பின்றி எல்லோரையும் நேசிக்கின்ற
ஒரு மனநிலை வந்துவிட்டால் அதிலே கிடைக்கின்ற இன்பமும் மகிழ்ச்சியும் சொத்தில் வராது, சுகத்தில் வராது, வேறு எதிலும் வராது. அப்போ நம்மை முதுமைக்கு தயார் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்தில் யாருக்கும் நாம் எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று நாம் நல்ல காலத்திலேயே ஒரு முடிவெடுத்து அதன்படி வாழ்க்கையை பண்படுத்தி வாழ்ந்தோம் என்றால் முதுமையில் மிகுந்த மகிழ்ச்சி அடையலாம். ஏன்னா உறவினர்களுடன் நமக்கு கஷ்டம் இருக்காது. ஏன்னா இந்த மனப்பான்மையுடன் வாழுகிறோம். நாம் பிறருக்கு உதவி பண்ண வேண்டும், நாம் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும், பிறரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற மனநிலையுடன் வாழுகின்ற பொழுது நமக்கு எல்லா நலங்களும் வந்து விடுகின்றன. உணவில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், நடைப்பயிற்சி இருக்க வேண்டும், ஓரளவு பண வசதியுடன் நாம் பிறரை சார்ந்து இல்லாமல் இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் நமக்கு முதுமையில் நாம் பிறரை சார்ந்து இருக்காமல் நாம் இருப்பதற்கான மகிழ்ச்சிகரமான வாழ்வை தரும். ஆனால் சில விஷயங்கள் பியாண்ட் அவர் கண்ட்ரோல் என்று சொல்லுவார்கள், நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நோய் நொடிகள் நமக்கு வருவது நமது கட்டுப்பாட்டில் இல்லை. மரணங்கள், நம்முடைய உறவினர்களுடைய மரணங்கள், சில துன்பங்களை அனுபவிப்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இவைகளையெல்லாம் தாங்கித்தான் ஆக வேண்டும். ஆனால் பொதுவாக நாம் முதுமைக்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக மனதுதான் அடித்தளமாக அமைய வேண்டும். மனதில் நாம் நல்ல எண்ணங்களுடன் பிறருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். பிறருக்கு உதவிகரமாக இருப்பதன் மூலம் நாம் மகிழ்ச்சி அடைய முடியும், மற்றவர்களையும் மகிழ்ச்சி அடைய செய்ய முடியும் என்ற எண்ணத்தை படிப்படியாக, ஒரே நாளில் இது வராது. இது ஒரே நாளில் நான் எல்லாரையும் மகிழ்ச்சி பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. ஆனால் படிப்படியாக அது பொது நல வாழ்க்கைக்கும் நம்மை தயார்படுத்தி விடும். உடற்பயிற்சி, நல்ல உணவு, ஓய்வு, நல்ல மனது, இவைகளின் மூலம் நாம் நம்மை நாமே முதுமைக்கு தயார் பண்ணி கொள்ள முடியும். அதனால் எல்லாத்திற்கும் அடித்தளமாக அமைவது நம்முடைய மனப்பயிற்சி தான். உடல் பயிற்சி, சரியான உணவு, சரியான தூக்கம், சரியான ஓய்வு, நல்ல மனது, இவைகளை அடித்தளமாக நாம் ஏற்றுக்கொண்டு நாம் இவைகளில் கவனம் செலுத்தி முதுமைக்கு நம்மை நாமே தயார் செய்து கொண்டால் முதுமையில் நாம் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.